இதுதான் பிரச்சனை. தாவா ஏன் ஏற்கிறது இல்லைன்னா அவங்க சின்சியரான தௌஹீத்வாதிகள் கண்டிப்பாக விளங்குவாங்க, சின்சியரான தர்காவாதிகள் கண்டிப்பாக விளங்குவாங்க, சின்சியரான தப்லீக் ஜமாத்காரங்க விளங்கிக்குவாங்க. நடிச்சிட்ருக்கிறவங்க, அவங்களுடைய லாபங்கள் இருக்கிறவங்க, அங்கே சுகம் கண்டவர்கள், இலக்கு மறுமை இருக்காது. ஜமாத்துக்கு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஒரே பிஸ்னஸ் டென்ஷன். 40 நாள் அப்படி போய்ட்டு அவர் ரிலீஸாக வந்தால் அங்கே போனால் ஹாயாக படுக்கலாம், கொஞ்சம் நேரம் தூங்கலாம், நல்லா சாப்பிட்லாம். மனுஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது இல்லையா? இந்த பிரேக் தேவைப்படுது இல்லை? பிரேக்குக்காக தப்லீக் ஜமாத் போகிறவங்க எவ்வளோ இருக்கும், உம்ரா வர்றவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க, வருஷம் ஹஜ்ஜு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாவுடைய அப்போ எல்லா விஷயத்துலையும் இவங்க இவ்வளோ சீரியஸாக அப்படி எடுத்திங்கன்னா கிடையாது. அல்லா மேலே இவ்வளோ பாசமா, இவ்வளோ இத்தனையும் கொடுத்துட்டு வரானா, டென்ஷனு. பிஸ்னஸ் டைம் வந்தால் ஃபோனை போட்டு நைன் காசு அவ்வளோ குவிஞ்சு கிடக்கு. 5 லட்சம் 10 லட்சம் வருஷம் செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அந்த அளவுக்கு வர்றாங்க. அப்போது இதுதான் காரணம். இப்போ நீங்கள் தீனில் அல்லாவுக்காக சின்சியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் உங்கள் மனசை உழுக்கும், உங்களால் தூங்க முடியும். அப்படி தான் எனக்கும் நமக்கெல்லாம் ஆச்சு. கேட்டோம் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தவங்கள, என்னடா 20 வருஷமாக பேசுனதெல்லாம் வாபஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. கடைசியாக சண்டே என்ன ஆச்சு? அப்படி பார்த்தா இத்தனை நாள் நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். ஆமாண்டா, அதையும் சேர்த்து தாண்டா சொல்லிட்டு தப்பாக தாண்டா பேசிகிட்டு இருந்தோம், நம்ம பண்ணதே தேவையில்லாத வேலை தாண்டா செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு. அது அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்காம எல்லாம் ரசூல்லாவுக்கே அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுறான். நீ வழி தவறி இருந்தால் நான் உனக்கு வழி காட்டலையாங்கிறான். அல்லாஹ் தானே சொல்கிறான், நீ வழி தவறியாக வேற இருந்த நான் உனக்கு வழி காட்டலையாங்கிறான். ரசூல்லாவே வழிகாட்டில் இருந்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஒத்துக்கிறதுக்கு என்ன வெக்கக்கேடு? நம்ம ஊருக்குள்ளே என்னன்னா அதை வச்சு நமக்கு ஊருக்குள்ளே ஒரு இமேஜ், அதுவே உடஞ்சிருச்சுன்னா அது சிலை தானே. அது இந்த சிலையை தூக்கி அதை இந்த இஸ்மாயில், நம்மளோட இஸ்மாயில் அதை அறுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஸ்மாயில் இருக்குது. நமக்கு சின்ன இஸ்மாயிலாக இருந்துச்சு, குழந்தையில அறுத்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஒருத்தர் நல்லா வளர்த்திட்டா இருக்குது பெருசாக, அதெல்லாம் அறுக்கிறத ரொம்ப பெரிய கட்சினா அறுத்தாங்கன்னா அவ்வளோ கூலியும் கிடைக்கும். இவரெலாம் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சி பாருங்க. சுபானல்ல, அந்த 2 ஆலிம் சொன்னல, இத்தனை வருஷம் கழித்து வாழ்க்கை பூரா அது இவரை வச்சு தான் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபிர்கா, தேவ்பந்து ஃபிர்கா, அதோடைய உச்சாணியில் இருந்துக்கிட்டு அவங்களே கூப்பிட்டு இது நான் தப்பு இவ்வளோ நாள் பண்ணேன், அறிவில்லாமல் உங்களை வழி நடத்தினேன், அதில் அவ்வளோ இன்க்ளூடு தானே, அறிவில்லாமல் உங்களை வழி நடத்தினேன், அதுக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனியாவது நான் இதெல்லாம் தௌபா செஞ்சு நான் இதுலேருந்து ரிவர்ஸ் போகிறேன், செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இவ்வளோ நாள் உங்களை தவறாக வழி நடத்தினேன். இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. அந்த மாதிரி இவங்க சுண்டக்காக தான் சொன்னது. இவங்க வந்ததே கெட்ட நோக்கத்தில் வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க நோக்கத்தை டீகோட் பண்ணால் அப்புறம் அது இல்லைன்னு அக்கா பொறுப்பு வேணாம் விடுங்க, அது அவங்களாச்சு அல்லாவாச்சு, நமக்கு ஆர்குமெண்ட் இல்லை. அது எல்லாத்தையும் சுற்றி வளைச்சிங்கன்னா அதுதான் இந்த ஒரே விஷயந்தான். லாபம் எங்கே இருந்தால்